வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது 5th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் செகண்ட் லெசன் அக்ரிகல்ச்சர். வாட் இஸ் அக்ரிகல்ச்சர் and the futures of agriculture, different types of farming and irrigation, the various crops grown in Tamil Nadu. அதை பற்றி தான் நம்ம இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். அக்ரிகல்ச்சர் இஸ் த ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் ஃபார் ப்ரிப்பரிங் த சாயில் ஃபார் கல்டிவேஷன், க்ரோயிங் கிராப்ஸ் அண்ட் ரைசிங் லிவ் ஸ்டாக். அதாவது அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்டிவேட் பண்ணி ஒரு கிராப்ஸை வந்து நம்ம வளர்த்து அதை நம்மளோட யூஸ்க்கு நம்ம பண்ணுறோம் இல்லையா, அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிறது ஹியூமனோட நெசசிட்டி அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க உங்களுக்கு. India is an agricultural country. 1/3 of our nation's income comes from agriculture. அதாவது இந்தியா அப்படிங்கிறது ஒரு அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. 1/3 ஆஃப் த நேஷனல் இன்கம் எதுலேருந்து கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் டெவலப்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மெயின் எக்கனாமி ஆஃப் த கண்ட்ரி அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் இன் இந்தியா, அதை ஃபார்மர்ஸ் இஸ் ஏ பர்சன் ஹூ கல்டிவேட்ஸ் கிராப்ஸ் அண்ட் ரியர் அனிமல்ஸ். இந்தியா இஸ் த லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ். அதை வந்து பார்த்திங்கன்னா யார் கல்டிவேட் பண்ணுறாங்களோ அவங்க கிராப்ஸை கல்டிவேட் பண்ணி அனிமல்ஸை கூட வளர்க்குறாங்க இல்லையா, அவங்கள தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா ஃபார்மர்ஸ். இந்தியா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லேண்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் நமக்கு இருக்காங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் ஆர் இன்டைரக்ட்லி வந்து எதில் இன்வால்வாக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிட்டீஸ். அக்ரிகல்ச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பேக் போன் ஆஃப் அவர் எக்கனாமி அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ஹூ கல்டிவேட் இன் அன் ஏரியா லெஸ் தென் 1 ஹெக்டாரை வந்து கல்டிவேட் பண்ணாங்கன்னா அவங்கள தான் என்னென்னு சொல்லுவோன்னு பார்த்திங்கன்னா மைக்ரோ ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. Next நம்ம பார்க்க போகிறது types of farming. There are having 4 types of farming. First one subsistence farming, second one commercial farming, third one plantation farming, fourth one mixed farming. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒவ்வொரு ஃபார்மிங்கை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து பார்த்திங்கன்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படின்னா கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் அண்ட் யூஸ்டு ஒன்லி ஃபார் ஓன் ஃபேமிலி கன்சப்ஷன். அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணி அவங்களோட ஃபேமிலி யூஸ்க்கு மட்டும் கல்டிவேட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த ஃபார்மிங் தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தோம்னா சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா such type of farming is adapted by small and marginal farmers on fragmented land holdings. The cultivated crops are usually food crops. This method of this farming is called archaic. அது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி ஃபுட் கிராப்ஸ் தான் கல்டிவேட் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஓன் ஃபேமிலி யூஸ்க்கு தான் அவங்க வந்து கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு தேவையான என்ன கிராப்ஸ் ஃபுட் கிராப்ஸோ அதை தான் அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. இந்த மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்காயிக் அப்படிங்கிறது உங்களுக்கு சொல்லியிருக்காங்க இதில். நெக்ஸ்ட் செகண்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங். அன்லைக் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங், ஹியர் த கிராப்ஸ் ஆர் கல்டிவேட்டட் ஃபார் ஒன்லி கமர்ஷியல் யூஸ் அண்ட் இஸ் சோல்ட் இன் மார்க்கெட்ஸ். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஃபார்மிங்கில் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக சோல் பண்ணுறதுக்கோசரமே கிராப், அதாவது கமர்ஷியல் யூஸ்க்கோசரம் கிராப் கல்டிவேட் பண்ணுவாங்க. திஸ் மெத்தட் ஆஃப் ஃபார்மிங் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்படி கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா யூஸிங் மாடர்ன் டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்க கிராப்ஸ் கல்டிவேட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிளான்டேஷன் ஃபார்மிங். பிளான்டேஷன் ஃபார்மிங் வந்து மோஸ்ட்லி எங்கே வந்து கல்டிவேட் பண்ணுவாங்கன்னா டியூரிங் எஸ்டேட்டில். அதே மாதிரி சிங்கிள் கேஷ் கிராப்பாக அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. ஒரே கிராப்பை ஃபுல்லாக லார்ஜ் ஸ்கேல் பெரிய இடத்துல அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் டீ, காஃபி அண்ட் ரப்பர். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பிளான்டேஷன் ஃபார்மிங்க்கு சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா rearing of animals along with the cultivation. அதாவது this type of farming is economical. அதாவது கிராப்ஸும் கல்டிவேட் பண்ணுவாங்க, அனிமல்ஸ்க்கு தேவையான ஃபுட்டர்ஸ், அதாவது ரியரிங் அதுக்கு தேவையான ஃபுட்டர் அந்த மாதிரி இருக்கிற மாதிரியும் அவங்க கல்டிவேட் பண்ணுவாங்க. இது இந்த ரெண்டு டைப் ஆஃப் அவங்க ஃபார்மிங் கல்டிவேட் பண்ணுறத நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு ஃபார்மிங். The government has set up agencies like Food Corporation of India to purchase the farm products directly from the farmers at reasonable rates. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்சி ஆரம்பித்தாங்க. அது என்ன ஏஜென்சின்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. அந்த ஏஜென்சியோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது கல்டிவேட் பண்ணுற கிராப்ஸை வந்து அவங்க டைரெக்டாக ரீசனபிள் ரேட்க்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்சி வாங்கிக்குவாங்க. அதுதான் அவங்களோட ஒர்க்கு. அதுக்கு தான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ஏஜென்சிஸை ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாக 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்மிங் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதில் தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம.
நெக்ஸ்ட் வந்து இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபார்மர் இருக்காங்க, அதே மாதிரி ஃபீல்டு இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ரீச் ஆகிற மாதிரி ட்ரா பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன் ஆர்டர் டு எலிமினேட் த மிடில் மேன் பிட்வீன் த ஃபார்மர்ஸ் அண்ட் கன்சியூமர்ஸ், அதாவது ஃபார்மர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் மிடில் மேன் இல்லாமல் அதுக்கு தான் நியூ கான்செப்ட் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அவங்க என்ன கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா உழவர் சந்தை அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வாட்டர் ரிசோர்ஸஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர். அந்த பெரினியல் ரிவர்ஸ் இன் தமிழ்நாட்டில் நமக்கு நிறைய இருக்குது. சவுத் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஈஸ்ட் அண்ட் சவுத் வெஸ்ட் மான்சூனை வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் டிபெண்ட் பண்ணியிருக்கிறோம். எதனாலன்னு பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ரெய்னி பருவமழை வரும்போது தான் கிரவுண்ட் வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ அக்ரிகல்ச்சர் பண்ணுறவங்க எல்லாருமே அதை டிபெண்ட் பண்ணியிருக்காங்க. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்ட் மானிட்டர் த லெவல் அண்ட் த நேச்சர் ஆஃப் த கிரவுண்ட் வாட்டர், அதாவது கிரவுண்ட் வாட்டர் எந்த அளவுக்கு இருக்குது, எந்த லெவலுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது ஃபுல்லாக மானிட்டர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பார்க்க போகிறது இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சப்ளை ஆஃப் வாட்டர் டு லேண்ட் ஆர் கிராப்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன், அதாவது வாட்டரை வந்து நம்ம லேண்டில் சப்ளை பண்ணுறோம் இல்லையா, அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இரிகேஷன். இதில் நமக்கு 4 டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. வெல் இரிகேஷன், கெனல் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் இரிகேஷன் நமக்கு இவ்வளோ டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெல் இரிகேஷன். வெல் இரிகேஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நமக்கு ஏற்கனவே ரெகுலராக ப்ராக்டிஸ் ஆகிட்டு இருக்கிற நிறைய ஜென்ரேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதை வந்து வெல் இரிகேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இட் இஸ் லெஸ் எக்ஸ்பென்சிவ் டைப் ஆஃப் இரிகேஷன். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த வெல் இரிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எக்ஸ்பென்சிவ் வந்து ரொம்ப கம்மியாக தான் ஆகும் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 டைப் ஆஃப் வெல் இரிகேஷன் மெத்தடை வந்து உங்களுக்கு இமேஜில் காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்காயிக் வெல் இரிகேஷன், அதாவது ஃபஸ்ட்டு நமக்கு பேசிக்காக இருந்தது இதுதான். அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன பண்ணோம், வெல்ல வந்து பார்த்திங்கன்னா மோட்டர் வெல் இரிகேஷன், அதாவது மாடர்னாக நம்ம டெவலப் பண்ணோம், மோட்டர் வச்சு நம்ம தண்ணி வெளியில் எடுக்க ஆரம்பித்தோம். அதனால அது வந்து பார்த்திங்கன்னா மாடர்ன் வெல் இரிகேஷன். இதுதான் வந்து நமக்கு வெல் இரிகேஷன்லேயே நமக்கு 2 டைப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், வெல் இரிகேஷன்னா என்ன, அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நமக்கு எக்ஸ்பென்சிவ் ரொம்ப லோவாக இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ நம்ம பார்க்க போகிறது கெனல் இரிகேஷன். கெனல் இரிகேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார்ம் ஆஃப் இரிகேஷன் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா கெனல் இரிகேஷன் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட். மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் கெனல்ஸ் ஆர் பெரினியல். த மெயின் கெனல் இரிகேட்டட் ஏரியாஸ் ஆர் இன் த நார்த்தன் பிளைன்ஸ் ஆஃப் இந்தியா சச்சஸ் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான் அண்ட் பீகார். அதாவது மோஸ்ட் ஆஃப் த நார்த் இந்தியன் கெனல்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பெரினியலாக இருக்கும். அப்போ கெனல்ஸ் மூலிமா நம்ம அதிகமாக யூஸ் பண்ணாங்க இரிகேஷன் பர்பஸ். அது எங்கெங்கெல்லாம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, க்ரீன் ரெவல்யூஷன் இஸ் த ப்ராசஸ் விச் brought an increase in crop production by using new varieties of seeds, pesticides and new agricultural techniques. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூ வெரைட்டி ஆஃப் புதுசாக நம்ம ஒரு நியூ வெரைட்டி ஆஃப் சீட்ஸ், பெஸ்டிசைட்ஸ் இதெல்லாம் புதுசாக கண்டுபிடிச்சி அக்ரிகல்ச்சர் டெக்னிக் புதுசாக இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், புது ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சி அதில் நம்ம கல்டிவேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் நம்ம என்னன்னு சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Dr. M.S. Swaminathan of Tamil Nadu is known as the father of green revolution in India. அதாவது சுவாமிநாதன் அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் ரெவல்யூஷனுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணார் இன் இந்தியாவில் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன். Sprinkler irrigation is similar to the natural rainfall. Water is sprayed through pipes in the air through sprinklers. அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெயின்ஃபால் மழை பெய்கிற மாதிரியே உங்களுக்கு தண்ணி நேச்சுரலாக நமக்கு இருக்கும். இரிகேஷன் மெத்தட் இருக்கும். அதாவது த்ரூ பைப் மூலிமா நமக்கு ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் அப்படிங்கிறத. அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னா நேச்சுரல் ரெயின்ஃபால் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா drip irrigation. Drip irrigation is a micro irrigation system that saves water and soil nutrition.
அதாவது ட்ரிப் இரிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ராப்பாக வரும். அது வந்து பார்த்திங்கன்னா வாட்டரை நம்ம சேவ் பண்ண முடியும். அதாவது வாட்டர் ட்ரிப் ஸ்லோலி இன்டு த ரூட்ஸ் ஆஃப் பிளான்ஸ் த்ரூ பைப்ஸ். அதாவது பைப் மூலிமா ரூட்டுக்கிட்ட மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லோவாக ட்ராப்பாக நமக்கு வாட்டர் வந்து வரும். அப்போ அதுதான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னு பார்த்திங்கன்னா ட்ரிப் இரிகேஷன். பைப்ஸ் கேன் பி எய்தர் எபோவ் த சாயில் ஆர் சர்ஃபேஸ் ஆர் பரீட் பிலோ த சர்ஃபேஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைப் வந்து உனக்கு பைப் மேலேயே இருக்க மாதிரியும் இருக்கலாம் பைப்ஸு, இல்லை உங்களுக்கு சாயிலுக்கு அண்டரில் இருக்கிற மாதிரியும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. த வாட்டர் டைரக்ட்லி ரீச்சஸ் த ரூட்ஸ் அண்ட் மினிமைஸ் எவாப்ரேஷன். அதாவது தண்ணி வந்து சீக்கிரம் எவாப்ரேட் ஆகாமல் ஏன்னா ரூட்டுக்கிட்டே உங்களுக்கு போகிறதுனால வாட்டர் வேஸ்ட் ஆகாது, அதே மாதிரி சீக்கிரமாக எவாப்ரேட் ஆகாது, நமக்கு டைரெக்டாக போய் ரீச் ஆகும் ரூட்டில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ட்ரிப் இரிகேஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங் சம் ஆஃப் த சென்டென்சஸ் கொடுத்துருக்காங்க. அந்த சென்டென்சஸ் வந்து எதுக்கு கரெக்டான மேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். அதுக்கான ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒன் ஹூ ப்ரொடியூசர்ஸ் ஃபுட் ஃபார் அஸ். யார் வந்து நமக்கு ஃபுட் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபார்மர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ப்ளவிங் டிராக்டர். இட் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் கிரைன் ஃப்ரம் ஹே வினோவர் அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஆன்சர். நீங்கள் இதை கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி. அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் யூஸ்டு டு ரைஸ் அனிமல்ஸ் ஃபார் மீட், ஃபர், மில்க், எக்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதர் பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர் தான் வந்து பார்த்திங்கன்னா அனிமல் ஹஸ்பண்ட்ரி அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஹார்டிகல்ச்சர் அப்படின்னு பார்த்தோம்னா சயின்ஸ் ஆர், இது வந்து ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது ஒரு சயின்ஸ் ஆர் ஆர்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் ஆர் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். இது எல்லாமே சேர்ந்ததை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னென்ன கிராப்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அக்ராஸ் இட்ஸ் டிஸ்ட்ரிக்ஸ். அதாவது தமிழ்நாட்டிலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் நமக்கு சாயில், ரெயின்ஃபால், வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே மாறும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் சூட்டபிள் ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஸ்பைசஸ், பிளான்டேஷன் கிராப்ஸ், ஃப்ளவர்ஸ், மெடிஷனல் அண்ட் அரோமேட்டிக் பிளான்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வேரி ஆகும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்க்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஹார்டிகல்ச்சர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டராக இருக்குது வித்தின் த அக்ரிகல்ச்சர் தமிழ்நாட்டில் பார்க்கும்போது. அதே மாதிரி பேடி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லார்ஜ் ஏரியாஸில் வந்து நமக்கு மெயின் ஸ்டாப்பில் நம்ம நிறைய ஸ்டேட்டில் வந்து ஃபுட்டாக எடுத்துக்கிறாங்க. பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரைஸ், மெய்ஸ், ஜோவர்னா சோளம், பஜ்ரா கம்பு, ராகி அண்ட் பல்சஸ் மீன்ஸ் பெங்கால் கிராம், ரெட் கிராம், கிரீன் கிராம், பிளாக் கிராம் அண்ட் ஹார்ஸ் கிராம். இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காமனாக பல்சஸ் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபுட் கிராப்ஸ் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம். அதுக்கான இமேஜ் இப்போ பேடினா எப்படி இருக்கும், மெய்ஸ் எப்படி இருக்கும், பிளாக் கிராம் எப்படி இருக்கும், சுகர் கேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அதுக்கான இமேஜஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இப்போ நம்ம ஃபுட் கிராப்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கேஷ் கிராப்ஸ். கேஷ் கிராப்ஸ் இன்க்ளூட் காட்டன், சுகர் கேன், ஆயில் சீட்ஸ், காஃபி, டீ, ரப்பர், கோகனட், ஜிஞ்சிலி அண்ட் சில்லிஸ். இது எல்லாமே நம்ம என்னென்னு பார்த்தோம்னா கேஷ் கிராப்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேங்கோ அண்ட் பனானா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மெயின் ஃபுட் கிராப்ஸாக நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மெயின் ஃப்ளவர்ஸ் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன க்ரோன் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜாஸ்மின், கிரைஸ்டிமிமம், மேரிகோல்ட் அண்ட் ரோஸ். தீஸ் ஆர் த மெயின் ஃப்ளவர்ஸ் ஆர் grown in தமிழ்நாடு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. தஞ்சாவூர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குன்னு தஞ்சாவூர் பிளேஸ்னால் காவேரி, நியர் காவேரி டெல்டாவில் தஞ்சாவூர் பிளேஸ் இருக்குது. இதை வந்து அனதர் நேம், தஞ்சாவூரோட அனதர் நேம் என்னென்னு பார்த்தோம்னா ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத சொல்லுவாங்க. கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் என்னென்ன கிராப்பிங் சீசன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாவரை, சொர்ணவரை, கார், குருவை, சம்பா, தாளடி. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர் வந்து லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடாக இருக்குது. இதோட அனதர் நேம் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னு பார்த்திங்கன்னா மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லுவோம். இதோட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த லெசன் கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனுக்கான புக் பேக் எக்ஸசைஸ் நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்.